அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125. அதில் பெண்கள் 18 பேர். குளத்தூர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் BA. பெரம்பூர் RD சேகர் துணை பொதுச் செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும், அதேபோல் வருகை தந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கும் உங்கள் வழியாக தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கிற தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னால் வெளியிடுவதில் நான் பெருமைப்படுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நான் பலமுறை சொன்னது போல, அரசியல் கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. கூட்டணி எண்ணிக்கையில் தொகுதிகளை பகிர்ந்து கொண்டது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். 70 தொகுதிகளை தோழமை கட்சிகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் கட்சிகளின் வாரியாக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் முதலில் நான் அறிவிக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் 164 தொகுதிகள், காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 10 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகள், மனிதநேய ஜனநாயக கட்சி 1 தொகுதி, முக்குளத்தோர் கூலிப்படை 1 தொகுதி, SDPI 1 தொகுதி, தமிழர் தேசம் கட்சி 1 தொகுதி என எங்களுக்குள் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. தோழமைக்கு ஒதுக்கிய தொகுதிகளில் 11 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். ஆக மொத்தம் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னமும் 59 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் சின்னத்திலும் போட்டியிடுகிறோம். தற்போது வரலாற்றே இல்லாத அளவிற்கு இந்தியாவின் முதலாக ஆட்சி அமைத்த மாநில கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களை பேரறிஞர் அண்ணாவின் சார்பிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் அறிவிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல்: கன்னியாகுமரி ரே மகேஷ் BA/BL, நாகர்கோவில் S. ஆஸ்டின் MA, ராதாபுரம் மு. அப்பாவு, பாளையங்கோட்டை மு. அப்துல் வஹாப் BCom, திருநெல்வேலி சு. சுப்பிரமணியன் BA MBA, ஆலங்குளம் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் MA ML PhD, தென்காசி டாக்டர் கலை கதிரவன் MBBS, வாசுதேவநல்லூர் E. ராஜா BCom ML, கோவில்பட்டி க. கருணாநிதி, ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி PM ராமஜெயம் BSc, திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி திருமதி கீதா ஜீவன் MCom B.Ed, விளாத்திக்குளம் GV மார்க்கண்டையன் BA/BL,
முதுகுளத்தூர் ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் பிஎஸ்சி பிஎல். ராமநாதபுரம் காதர் பட்சா என்கிற முத்துராமலிங்கம் பிஏ. பரமக்குடி தனி கே கதிரவன் பிஏ பிஎல். திருச்சுழி தங்கம் தென்னரசு பிஇ. அருப்புக்கோட்டை KKSSR ராமச்சந்திரன். சாத்தூர் கடற்கரை ராஜ். ராஜபாளையம் சௌ தங்கபாண்டியன். கம்பம் ராமகிருஷ்ணன் MA. போடிநாயக்கனூர் ஓ பன்னீர்செல்வம் BA. ஆண்டிப்பட்டி மகாராஜன். திருமங்கலம் சேடப்பட்டி மணிமாறன். திருப்பரங்குன்றம் கிருத்திகா தங்கபாண்டி BE. மதுரை மேற்கு ரகு பாலாஜி BABL. மதுரை மத்திய முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன் BTech MS PhD. மதுரை வடக்கு கோ தளபதி. சோழவந்தான் தனித்தொகுதி வெங்கடேசன் BA. மதுரை கிழக்கு P மூர்த்தி BA. மானாமதுரை தனித்தொகுதி தமிழரசி ரவிக்குமார் BCom. திருப்பத்தூர் KR பெரியகருப்பன் BCom BL. ஆலங்குடி சிவ வி மெய்யநாதன் MCA. திருமயம் S ரகுபதி BSc BL. புதுக்கோட்டை டாக்டர் Y முத்துராஜா MBBS. விராலிமலை KK செல்லபாண்டியன் MCom BL. பேராவூரணி அசோக்குமார். பட்டுக்கோட்டை அண்ணாதுரை BSc BL. ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் BA. தஞ்சாவூர் சன் ராமநாதன் MBA. திருவையாறு துரை சந்திரசேகரன் BA LLB. கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன். திருவிடைமருதூர் முனைவர் கோவி செழியன் MA BL PhD. திருவாரூர் பூண்டி கலைவாணன். மன்னார்குடி முனைவர் TRB ராஜா PhD. வேதாரண்யம் மாமி புகழேந்தி. பூம்புகார் நிவேதா முருகன். புவனகிரி துரை சரவணன் ME. குறிஞ்சிப்பாடி MRK பன்னீர்செல்வம் BSc BL. நெய்வேலி சபா ராஜேந்திரன் BSc BE. திட்டக்குடி தனி CV கணேசன் MA B.Ed TCOF. ஜெயங்கொண்டம் காசோகா கண்ணன் MCom. அரியலூர் திருமதி லதா பாலு MA. குன்னம் சாசி சிவசங்கர் BA MBA. பெரம்பலூர் தனித்தொகுதி டாக்டர் ST ஜெயலட்சுமி MBBS DGO. முசிறி NS கருணைராஜா BTech MBA. மன்னச்சநல்லூர் C கதிரவன் BE. லால்குடி பாரிவள்ளல் BA. திருவரம்பூர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD. திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ இருதயராஜ MSW PhD. திருச்சி மேற்கு KN நேரு. ஸ்ரீரங்கம் S துரைராஜ் MCom MPhil. குளித்தலை சூரியனூர் சந்திரன் MA. கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி CK ராஜா BA. கரூர் RC M தியாகராஜன். அரவாக்குறிச்சி முஞ்சனூர் R இளங்கோ BE. வேடசந்தூர் T சாமிநாதன் BCom. திண்டுக்கல் IP செந்தில்குமார் MA BL. நிலக்கோட்டை தனித்தொகுதி நாகஜோதி BCom. ஆத்தூர் பெரியசாமி BA BGL. ஒட்டஞ்சத்திரம் சக்கரவாணி. மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன் BSc BL. உடுமலைப்பேட்டை ஜெயக்குமார் BSc MA. வால்பாறை தனி சுதாகர் BCom. கிணத்துக்கடவு KVSS சபரி கார்த்திகேயன் BA. கோயம்புத்தூர் தெற்கு செந்தில் பாலாஜி BCom. தொண்டாமுத்தூர் NR கார்த்திகேயன் BA. கோயம்புத்தூர் வடக்கு செந்தமிழ்ச்செல்வன் BTech. சூலூர் தளபதி முருகேசன் MA. பல்லடம் செல்வராஜ். திருப்பூர் தெற்கு தினேஷ்குமார் MIB. அவினாசி தனித்தொகுதி டாக்டர் கோகிலாமணி MBBS. மேட்டுப்பாளையம் கவிதா கல்யாண சுந்தரம் MCom. குன்னூர்
KM ராஜு பிகாம், கூடலூர் தனி மு திராவிடமணி MA BL, கோபிச்செட்டிப்பாளையம் N நல்லசிவம் DME, அந்தியூர் M சிவபாலன் பிகாம், பவானி KA சேகர் என்கிற KA சந்திரசேகர் MA, பெருந்துறை தோப்பு ND வெங்கடாசலம் BA, காங்கேயம் மூபே சாமிநாதன் BA, தாராபுரம் தனி டாக்டர் இந்திராணி MBBS DCH, ஈரோடு மேற்கு சு முத்துசாமி, குமாரபாளையம் S பாலு, பரமத்தி வேலூர் KS மூர்த்தி BSc, நாமக்கல் ப ராணி MA LLB, சேந்தமங்கலம் தனி P பூமலர், ராசிபுரம் தனி தொகுதி டாக்டர் மா மதிவாணன் MBBS MD, வீரபாண்டி டாக்டர் க தருண் MBBS MS MBA, சேலம் தெற்கு M லோகநாதன் BSc, சேலம் வடக்கு இரா ராஜேந்திரன் BA BL, சங்ககிரி மு மணிகண்டன், எடப்பாடி காசி, மேட்டூர் மிதுன் சக்கரவர்த்தி BE, ஏற்காடு தனி TM ரேவதி மாதேஸ்வரன், கெங்கவெளி தனி கு சின்னதுரை BE, சங்கராபுரம் தா உதயசூரியன் BSc, ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் BSc, உளுந்தூர்பேட்டை GR வசந்தவேல் BE, திருக்கோயிலூர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி MBBS MS, விக்கிரவாண்டி அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் BA, விழுப்புரம் டாக்டர் இரா லட்சுமணன் MBBS D ஆர்த்தோ, வானூர் தனி கௌதம் திராவிடமணி BE, செஞ்சி KS மஸ்தான், வந்தவாசி தனி S அம்பேத்குமார், செய்யாறு O ஜோதி BA, ஆரணி மகாலட்சுமி கோவர்த்தனன் டிப்ளமா, கலசப்பாக்கம் பேசு தி சரவணன் MA, கீழ்பண்ணாத்தூர் கு பிச்சாண்டி MA, திருவண்ணாமலை ஏவா வேலு MA, செங்கம் மூபே கிரி, அரூர் ஆ சண்முகம் BSc, பாப்பிரெட்டிப்பட்டி முனைவர் பே பழனியப்பன் MSc PhD, பாலக்கோடு டாக்டர் TNV செந்தில்குமார் MBBS MDRT, ஒசூர் SA சத்யா, வேப்பனஹள்ளி PS சீனிவாசன், பருகூர் தே மதியழகன் BSc DA FTech, திருப்பத்தூர் அ நல்லதம்பி, ஜோலார்பேட்டை கவிதா தண்டபாணி BA, ஆம்பூர் ஆசே வில்வநாதன், கீழ் வைத்தியநாங்குப்பம் தனி தொகுதி டாக்டர் ராஜேஸ்வரி மோகன்காந்தி MBBS, அணைக்கட்டு AP நந்தகுமார் MA, வேலூர் ப கார்த்திகேயன், ஆற்காடு JS ஈஸ்வரன் BE, ராணிப்பேட்டை வினோத் காந்தி BSc, காட்பாடி துரைமுருகன் MA BL, காஞ்சிபுரம் திருமதி நித்யா சுகுமார், உத்தரமேரூர் க சுந்தர் BSc, மதுராந்தகம் தனி S அமுடு பொன்மலர், செங்கல்பட்டு MKT கார்த்திக் தண்டபாணி BA BL, தாம்பரம் டாக்டர் RS கிருத்திகா தேவி MBBS DGO, ஆலந்தூர் தாமு அன்பரசன், சோழிங்கநல்லூர் ச அரவிந்த் ரமேஷ், மயிலாப்பூர் தா வேலு BA LLB, தியாகராய நகர் ராஜா அன்பழகன் பிகாம், சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன் BA LLB, விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா MTech MBA, அண்ணாநகர் வே சிற்றரசு MA MPhil, ஆயிரம்விளக்கு டாக்டர் எழிலன் நாகநாதன் MBBS MD, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் பிகாம், துறைமுகம் PK சேகர்பாபு, ராயபுரம் டாக்டர் சுபேர்கான் MBBS D ஆர்த்தோ, எழும்பூர் தனித்தொகுதி தமிழன் பிரசன்னா BL, திருவிக்கா நகர் தனித்தொகுதி KS ரவிச்சந்திரன் BSc BL, வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன் BE MS, பெரம்பூர் RD சேகர் பிகாம் BL, டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் JJ எபினேசர் MCom BL, மாதவரம் S சுதர்சனம் MA BL, அம்பத்தூர் டாக்டர் பூர்ணிமா MBBS MD, மதுரவாயல் காரம்பாக்கம் கணபதி, ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி கிருஷ்ணசாமி BA BL, திருவள்ளூர் VG ராஜேந்திரன் BE, கும்மிடிப்பூண்டி TJ கோவிந்தராஜன், கொளத்தூர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் BA. இவர்கள்
வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வெற்றி வேட்பாளர்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். இது உறுதி, உறுதி, உறுதி. நன்றி. இதில் 164 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா? அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்குது. அது அந்த வேறு தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அஃபிஷியலாக திமுக வேட்பாளர் 164 பேர் சொன்னேன். அந்த 164 பேரில் பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதில் பெண்கள் 18 பேர் இடம்பெற்றிருக்காங்க. மகளிர் 18 பேர். முனைவர்கள் 7 பேர். மருத்துவர்கள் 15 பேர். பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர். சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டும் இல்லை, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டால் 60க்கு மேலே வருது. புதுமுகமே 60 பேர் மேலே வருது. அதுதான் முக்கியமானது. அதாவது எல்லாரும் அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள். எல்லா கட்சியும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்குறது, நாங்கள் சொல்கிறது, மற்ற கட்சி கேட்குறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. ஒற்றுமைப்படுத்துவதற்காக நான் கையாண்டதற்காக நேரம் ஆச்சு. வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல மகா கூட்டணி, இப்போ மகா கூட்டணி. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. சொன்னேன், பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி, மகளிர் அணி பிரிக்கலை. இளைஞர்கள், மகளிர்கள் அப்படி தந்துட்டு வருகிறோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சி நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் 31 கிளம்புறாரு. கனிமொழி 1 2 கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதெல்லாம் விரைவில் அறிவிப்போம். அப்படி தானே சொல்லுவார் அவர். வேற ஒன்றும் சொல்கிறது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிகிட்டே இருக்காங்க திருப்பி. வேறு ஒன்றும் சாதனை செய்யலை, மது செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதை குற்றம் சொல்ல முடியாது. தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் ஏற்படல. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் அவர்கள் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தாமதம்னு சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிகிட்ருக்குறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம். பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும். இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும். மகளிர் அணி மாநாடு நடத்தணும். மண்டல அளவில் ஒரு கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுமா சொன்னேன். நாளைக்கு தானே சொல்லணும். நாளைக்கு சொல்லுவோம். ஆமாம். அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்புடவை தான் கட்டி போக முடியும். பீரோவில் இருக்க எல்லா பட்டுப்புடையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்புடவை கட்டி போகணும்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம்.